அந்த மனுஷனுடைய மனைவியோ அவனிடத்தில் அனுப்பிவிடு, ஆபிரகாமிடத்தில் அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி அவள் உனக்காக வேண்டுதல் செய்வான், நீ அவளை அனுப்பிவிடாது இருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்தில் அவனுக்கு சொன்னார். எச்சரிக்கிறார், நீ அனுப்பிவிட, நீ செத்த, நீ மட்டும் சாக மாட்ட, உன்னோட கூட இருக்கிறவங்க சாவாங்க. பாருங்க, கூட இருக்கிறவங்க ஏன் சாகணும்? கூட இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க? கூட இருக்கிறவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீ ஒரு குடும்பத்துல இருக்கிறேன்னு சொன்னா அந்த குடும்பத்துல நீதிமானா இருக்கணும், பரிசுத்தவாட்டியா இருக்கணும். அப்படி நீ இருந்தீங்கன்னா உன் பிள்ளைகளும் காப்பாற்றப்படுவாங்க, உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும்.